ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப், இந்த டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த புதிய ஆண்டில் கூட முதல் மாதத்தில் 2வது நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆண்டோடைய பெரிதான கிருபையினால கர்த்தர் நமக்கு ஒரு புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறார் அல்லவா. கடந்த ஆண்டு முழுதும் கண்மணி போல நம்மளை பாதுகாத்து நடத்தின ஆண்டவர் இந்த 2024 உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மையில தேவனா இருக்கிறார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆமென். இந்த வருஷத்துக்கு நம்முடைய ஊழியத்துக்கு என்று கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம் அல்லவா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால திருப்தி ஆவார்கள்னு கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு சொல்லியிருக்கிறார். நீங்க அவர் ஜனமா இருக்கீங்க. அவர் நன்மையினால ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை திருப்தியாய் உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் அவராக இருக்கிறார். ஆமென். இந்த 2வது நாளில் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவர் உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, இது யாருக்கு சொல்லப்படுகிறது? யோசுவாக்கு மோசே சொல்லுகிறார். இங்க மிக முக்கியமா 2 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைகளாய் புறப்பட்டு வெளியே வராங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை கானானை சுதந்தரிக்கும் போகும்போது மோசே மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 2வது, அந்த கானானுக்குள்ள 7 விதமான ஜாதிகள் இருந்தது. அந்த ஜாதியாரெல்லாம் நீ அழிப்ப. ஆமென். அழிக்கிறது மாத்திரம் இல்லாம கர்த்தர் சொன்னபடி நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். அல்லேலூயா. பாருங்க, இங்க எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளா இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அவர் முற்பிதாக்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தின்படியே ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை கொடுக்க ஆமென் அனுப்புகிறார். தேவ பிள்ளைகளே, அந்த கானான் தேசத்துல 7 விதமான ஜாதிகள் கூடியிருக்கிறாங்க. அப்போதான் மோசே மூலமா கர்த்தர் பேசுறாரு, நீ அந்த ஜாதியாரை அழிப்ப, அந்த தேசத்தை சுதந்தரிப்பாய் என்று. அல்லேலூயா. இந்த 2024 கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறாரு. உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற போராட்டம், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சத்துரு, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பலவீனங்கள் எதெல்லாம் உங்களுக்கு முன்பாக உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ தேவ பிள்ளைகளே, அதை அழிச்சு நீங்க இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களுக்கு ஆமென் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை சுதந்தரிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. அதே உபாகம் 33:6 கூட வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். ஆமென். நீங்க பலம் கொண்டு திடமனதா இருங்க. திகையாதீங்க, கலங்காதீங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வருஷம் எப்படி இருக்குமோன்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. பலம் கொண்டு திடமனதா இருங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். இந்த வருஷம் நீங்கள் மாத்திரம் தனியா போல, உன்னதமான தேவன் உங்களோடு கூட வருகிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் நீங்க சுதந்தரிக்க வேண்டிய காரியங்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சுகத்தை, பலத்தை கர்த்தர் சுதந்திரமா உங்களுக்கு தந்து இந்த ஆண்டு முழுவதும் உங்களை அற்புதமாய் நடத்த உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. உன் தேவனாக கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவா சொன்னது போல் ஆண்டவரே, இந்த வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போங்கப்பா, நீங்க போங்கப்பா. விசேஷமா இந்த 2வது நாளுக்கு முன்னாடி நீங்க போங்கப்பா. நீங்க கூட போய் எல்லா கோணங்களையும் செவையாக்கி ஆண்டவரே சுதந்தரிக்க வேண்டியவைகளை இந்த ஆண்டு சுதந்தரிக்க வேண்டிய சுதந்திரிப்பார்களாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும் உங்க தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார். தைரியமா போங்க. God bless you.